இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடக்காதுன்னு நீ அவ்ளோ தைரியமா சொன்னாலும் இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா நீ சொல்றது நடக்கிற மாதிரி தெரியல. டோன்ட் வரி ஆண்டி, நான் எது பண்ணாலும் அத பக்காவா பண்ணுவேன். எல்லாத்தையும் பிளான் படி தான் பண்ணுவேன். இந்த என்கேஜ்மெண்ட் நிக்கிறதுக்காகவும் நான் சில பிளான்ஸ் ரெடியா வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். சரி, நான் சொன்ன டைம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். ஓகே, பாய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஆண்டி நான் ஏன் இவ்ளோ கூலா இருக்கேன்னு? யூ கிரேட் மனிஷா. இப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சிருக்கு. ஆனா ரொம்ப பீக் மொமெண்ட் வரைக்கும் கொண்டு போகாம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்படிதான் போகணும் ஆண்டி. அப்பதான் மித்ராக்குள்ள இருக்க காதலன் தூக்கத்துல இருந்து எழுந்திருப்பான். கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொன்ன கண்டிஷனுக்கு அவன் எப்படியும் ஒத்துப்பான். மித்ராவை ஏன் வழி கொண்டு வரணும்னா நான் இப்படி ஒரு ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும். ஆண்டி, திருஷ்டி நான் எடுக்கிறேன், கொடுங்க. தீப்பெட்டி கொடுங்க. நாய் கண்ணு, நரி கண்ணு, ஊர்ல இருக்க யாரு கண்ணும் படாம இருக்கணும். மனிஷா, உன் முகத்துல இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு தெரியுமா? மனிஷா இன்னும் என் நம்பரை பிளாக்ல தான் வச்சிருக்கா போல இருக்கு. இப்ப அவகிட்ட எப்படி பேசுறது? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லி எப்படி ரெக்வெஸ்ட் பண்றது? அவ வேணும்னே தான் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ மனசுல அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என்ன கடுப்பேத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாளா? இல்ல உண்மையிலே நிச்சயதார்த்தம் பண்ணிக்க போறாளா?